ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இப்போ நம்ம ஒரு பீர்க்கங்காய் கடையில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ரெண்டு பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா பெருசு, ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 2 உடச்சி போட்டுக்குவோம். இப்போ கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வைப்பாங்க. விசில் வச்சுட்டு பார்க்கலாம். குக்கர் வச்சாச்சுங்க. இப்போ 4 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், பீர்க்கங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் இருத்தாச்சுங்க. இந்த இதில் எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ கடைஞ்சிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டேங்க. இது வந்து நம்ம சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சூப்பர் சைட் டிஷ்ஷுங்க. இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு தாங்க இதை வைக்கிறேன். டெய்லி சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது இது மாதிரி ஒரு கடையில் வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காயை பாதி பேர் சாப்பிட மாட்டாங்க. நான்லாம் பீர்க்கங்காய் எங்கே பார்த்தாலுமே அதை வாங்கிடுவேங்க. ஓகேவா? அதெல்லாம் நாட்டு, நம்ம வீட்டிலே நிறையா பேர் வீட்டில் பீர்க்கங்காய்லாம் காய்க்கும். சீசனுக்கு பீர்க்கங்காய் கிடைக்கும் போது வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். வாங்க பீர்க்கங்காய் தாளிச்சுக்கலாம். பீர்க்கங்காய் தாளிக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சு, பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தை சேர்த்தாச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு சேர்த்துட்டுங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கீங்க. இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே பொரியல் பண்ண பார்த்துருக்கீங்க. அதிலே தாளிச்சுக்கலான்ட்டு இது பண்ணிட்டேன். லைட்டாக இது பண்ண மாதிரி இருக்குது. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்குவோம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பீர்க்கங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பீர்க்கங்காய் கடையில் ரெடிங்க. கண்டிப்பாக நீங்கள் பீர்க்கங்காய் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அப்போ சூடான சாதத்துக்கு தான் அதை செஞ்சிட்ருக்கேன். ஓகே, பாய்.